திருச்சிற்றம்பலம். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். சுவாமி விவேகானந்தருடைய அற்புதமான பொன்மொழி. இன்றைய கேபிஆர் ஜாதக தகவல் என்னவென்றால், நம்முடைய ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது தீர்த்த நீராடல், திருக்குளத்தில் குளித்தல். திருக்குளங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒவ்வொரு திருக்குளத்தையும் ஊன்றுவதற்கு முன்பாக இறைவனுடைய மிகப்பெரிய அனுமதியை பெறுவார்கள். அந்த காலத்திலே நிறைய திருக்குளங்கள் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டவையாக இருக்கும். எனவே நாம் எந்த திருக்கோயில்களுக்கு சென்றாலும் அந்த தீர்த்தத்தில் நாம் நீராடுவது என்பது ஒரு இன்றியமையாதது. பல வியாதிகள், பல பிரச்சனைகள், நீங்காத பிணிகள், நீங்காத பிரச்சனைகள், இவற்றுக்கெல்லாம் தீர்த்தம் மிகவும் முக்தி தரக்கூடிய ஒரு செய்தியாகும். திருக்குளத்தில் இறங்கி நீராட முடியாதவர்கள் ஒரு குவளை கொண்டு குவளையில் அந்த நீரை முகர்ந்து தன்னுடைய உடலில் ஊற்றிக்கொண்டு அந்த இறைவனை நினைத்தால் அவசியம் பல அனுகூலங்களை பெறலாம். முக்கியமாக அனைவரும் பெரும்பான்மையாக திருப்பதி செல்வார்கள். திருமலை திருப்பதி. இந்த திருமலை திருப்பதியில் மிகப்பெரிய திவ்ய சமாச்சாரம் என்னவென்றால் திருக்குள நீராடல். அந்த திருக்குளத்தில் நாம் அனைவரும் குளிக்க வேண்டும். அங்கே மிகவும் பாதுகாப்பு எல்லாம் மிக அற்புதமாக செய்துள்ளார்கள். எனவே திருக்குளத்தில் நீராடினால் என்ன புண்ணியம் என்று கேட்டால், நம்முடைய பாவ வினைகள், பாவ சமாச்சாரங்கள் பற்றற்ற ஒரு நிலையை நமக்கு தரும் என்பது எந்த விதத்திலும் ஐயமில்லை. இதற்கு முன்னர் நம்முடைய மகான்கள், அறிவு ஜீவிகள் இவர்களெல்லாம் பார்த்தீர்களானால் அந்த திருக்குளத்தில் நீராடிவிட்டுத்தான் செல்வார்கள். இறைவனுக்கு உகந்த நிலையில் அந்த திருக்குளங்களுடைய தீர்த்தங்கள் முக்கியமானதாக அமைகின்றது. அதுபோன்று ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பின்னால் உள்ள அந்த ஆற்றங்கரை, காவிரி ஆற்றங்கரை, கொள்ளிடம் என்று சொல்வார்கள். அதில் எப்பொழுதும் நீர் சென்று கொண்டே இருக்கும். காவிரி ஆற்றிலே நீர் இல்லவே இல்லை என்றாலும் அந்த காவிரி கொள்ளிடம் என்று சொல்லக்கூடிய அரங்கநாதருடைய திருக்கோயில் பின்பாக உள்ள அந்த கொள்ளிடத்தில் எப்பொழுதும் சிறு அளவிலாவது நீர் ஓடை சென்று கொண்டிருக்கும் அந்த ஆற்றிலே. எனவே அன்பர்கள் ஒவ்வொரு நீரோடைகளிலும் ஒவ்வொரு திருக்குளங்களிலும் தங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தலாம். அன்பர்கள் பல நல்ல செய்திகளை பெறலாம். பூர்வீக புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்த நீராடல் ஒரு இன்றியமையாதவையாக அமையும். எனவே எல்லா தீர்த்தங்களும் முக்கியமானவையே. தீர்த்தத்தில் நீராட முடியவில்லை என்றாலும் குவளையில் நீரெடுத்து தலையில் தெளித்து கொள்ளலாம். எனவே இதை அவசியம் அன்பர்கள் பின்பற்ற வேண்டும் என்று இன்றைய ஜாதக தகவல் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். திருச்சிற்றம்பலம்.